அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 4 விதமான அட்டகாசமான டேஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இது போல் வெரைட்டி ரைஸாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இனி லஞ்ச் பாக்ஸில் லஞ்சு மீதமாகுதுங்கிற கவலையே இல்லை. இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட மீதம் வைக்க மாட்டாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புதினா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பல்லளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போது நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அது நல்லா குக் ஆகணும். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி நல்லா ஆற வச்சிருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் நீங்கள் ரைஸை நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமேலு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமேலு நீங்கள் இது போல் நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரைஸை நீங்கள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன அளவுகளை அப்படி நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்மளுடைய புதினா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க கொஞ்சம் கூட மீதம் வைக்கவே மாட்டாங்க. டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வருவாங்க. இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பிரண்டை சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சாதம் நீங்கள் பிரண்டையில் தான் செஞ்சிங்கிறதே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ பிரண்டை எந்த அளவு வறுக்கணும் அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட அந்த அரிப்பே இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
பிரண்டையுடைய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ நல்லது. இதில் ரிச்சான கால்சியம் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சரி செய்யும் சொல்கிறாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த பிரண்டையில் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேயே பசங்களுக்கு இதை சாப்பிட கொடுத்து பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்லது. எலும்புகள் தேய்மான பிரச்சனையிலிருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரண்டையுடைய நிறம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவு நல்லா நிறம் மாறி கொஞ்சம் முறுமுறுன்னு வரணும், கரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, பிரண்டை எந்த அளவு நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருக்குன்னு இந்த அளவு வறுக்கணும். இப்போ அதே எண்ணெயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நிறம் மாறி நல்லா வறுப்பட்டு வரணும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 குண்டு மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். பெரிய மிளகாயாக இருந்தால் ஒரு 3 மிளகாய் சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேலு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிரண்டையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவு லேசாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லேசாக வறுப்படணும். இந்த அளவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வதங்கட்டும். அப்போ தான் அந்த தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகும், அதுக்காண்டி தான். இப்போ நல்லா வதங்கிருச்சு. தண்ணியெலாம் நல்லா வற்றி இந்த அளவு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கிற சாதத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிர்த்தி விட்டு நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரண்டை ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரே மாதிரி பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்காம இது போல் வெரைட்டியாக நம்ம ரைஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது அவ்வளோ ஹெல்த்தியானது. ஒரு தடவை இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம சாப்பாட்டில் இது போல் பிரண்டையை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே பிரண்டையில் இட்லி பொடி எப்படி செய்யணுங்கிறது வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயும் நீங்கள் இது போல் நீங்கள் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
இப்போ நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது நார்மலாக செய்கிற தக்காளி சாதத்தை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு 4 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா கீறினதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு மீடியம் சைஸ் தக்காளி 7 தக்காளி பொடிசாக கட் பண்ணதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் மசிஞ்சு வர்றதுக்காண்டி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் குக் ஆகிறதுக்காண்டி இது போல் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடிக்கடி மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா கரண்டியால் இது போல் மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இது போல் நம்ம கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்மளுடைய தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு நல்லா குக் ஆனால் போதும். இப்போ நம்ம வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் நல்லா உதிர்த்தி விட்டு நம்ம ஆட் பண்ணும் போது சாதம் வந்து உடையாமல் நமக்கு இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா ஆறி இருந்தால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உடையாமல் இருக்கும். இல்லைன்னா குழஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் சூடான சாதத்தில் பண்ணும்போது ஒருவேளை சூடான சாதத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது உடையாமல் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக மல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பசங்கள்லேருந்து எல்லா பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோடைய டேஸ்ட்டு நார்மலாக உள்ள தக்காளி சாதத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது போல் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கருவேப்பிலுடைய பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோ சத்துக்கள் அந்த கருவேப்பிலையில் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் கருவேப்பிலையை நீங்கள் உணவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சேனலில் ஏற்கனவே கருவேப்பிலை தோசை, கருவேப்பிலை இட்லி பொடின்னு நம்ம நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ 4லேருந்து 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ் அளவு புளி, 1 கப் அளவு
கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது காஞ்ச கருவேப்பிலை. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமேலு இது போல் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது எல்லாமே செவக்க நல்லா வறுத்துக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை ஆட் பண்ணிக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா திரும்பியும் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இப்போ வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உதிர்த்தி விட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு உதிரியாக கிடைக்கும் சாப்பாடு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் பசங்களுக்கு நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மீதம் வைக்க மாட்டாங்க. அவ்வளோத்தையும் காலி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம செஞ்ச இந்த 4 வெரைட்டி ரைஸில் உங்களுக்கு எந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.